Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஈஸி மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினா மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள் இது ரெண்டுமே முக்கியமானது. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது ரெண்டுத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி நீங்கள் டிஷ்ஷுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி, மஞ்சள் தூள், சால்ட்டு இது ரெண்டுமே 1/4 டீஸ்பூன் போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுருங்க. அது கூட ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஆனியன் கட் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் ராவாக இருக்கிற ஆனியனை எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது கூட சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நம்ம வேக வச்சோம்ல குக்கரில் போட்டு சிக்கன், அதில் இருக்கிற தண்ணியே போதும். ஆனால் வேக வைக்கும் போது நிறைய தண்ணி போட்டு வேக வைக்காதீங்க. 1/4 டம்ளர் தண்ணியே போதுமானது. சிக்கன்லேயும் தண்ணி விடும். இப்போ வெந்து சிக்கனை இதில் போட்டு ஆட் பண்ணுறோம். இவ்வளோ தான் தண்ணி இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் குக் ஆகும் தண்ணிலாம் இழுக்கிறதுக்கு. இந்த ஃப்ரை வந்து ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் 1 மினிட் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ இது மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆகிடுது, ட்ரையாகவும் ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது நம்ம ராவாக எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆனியன் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சாப்பிடும் போது கிரன்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இந்த ஸ்டேஜில் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷு நல்லா வந்திருக்கு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.